7000 ரூபாய்க்குள்ள 5G மொபைலா, அதுவும் இந்தியன் பிராண்ட்ல இருந்து. லாவா போல்டா அஃபோர்டபிள் பிரைஸ்ல இந்த 5G மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நேம்ல கூட லாவா போல்ட் N1 அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. ஸோ பாக்ஸ் எப்பயும் போல தான் இருக்குது, பிளாக் கலர்ல. முன்னாடி மாடல் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மொபைலோட மாடல் போடல. பின்னாடி ஒரு சில விஷயங்கள் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணா வழக்கமாக இருக்கிற விஷயங்கள் தான் ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. உள்ள ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ். அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாடுறா, இந்த ப்ரைஸுக்கு டிபியூ கேஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபினிக்ஸ் தான் கேஸ் கொடுப்பாங்க, பட் அவங்களுமே பிளாஸ்டிக் கேஸ் தான் கொடுப்பாங்க. இவங்க டிபியூ கேஸே கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம்தான். அடுத்து மொபைல். வாவ், டிசைன் எப்பயும் பார்த்த மாதிரி தான் இருக்கு. டிசைனை உத்து பார்த்தா எங்கேயோ ஆட்டை போட்ட டிசைன் மாதிரி தான் தெரியுது. எங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். அப்புறம் வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ஹோம் சர்வீஸ்க்கான கார்டு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வரதுக்கு மட்டும்தான் ஃப்ரீ, சர்வீஸ்க்கெல்லாம் காசு வாங்கிடுவாங்க. அப்புறம் ஒரு டைப் சிக்கான சார்ஜிங் கேபிள், ஒரு சார்ஜிங் அடாப்டர். எத்தனை வாட்டுன்னு பார்ப்போம். இந்த 2025லையும் 10 வாட். கடைசியா சிம் எஜெக்டர் பின். இதோட டிசைனை பார்க்கும்போது பின்னாடி வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஒட்ட தான் செய்யுது, அது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. கீழே வந்து லாவாவோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மேலே அந்த ஸ்கொயர் ஷேப்புக்குள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்தோம் அப்படின்னா பாக்ஸி டைப் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதை சாம்பியன் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க. உத்து பார்த்தாலுமே எனக்கு அந்த அளவுக்கு இது ஒரு கோல்டு கலர் மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்சம் எல்லோ அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு கோல்டு மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்க்கறதுக்கு லைட்டாக ஒரு கிரே கலர் மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. இது போக ப்ளூ கலர்லையும் இன்னொரு கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு வந்தா இங்க 6.75 இன்ச்ல HD+ டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே தான். 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. டிஸ்பிளே யூஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த குவாலிட்டி இதெல்லாம் ஓகே. இன்டோர்ல நல்லா பிரைட்டாவே இருக்கு. டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் அந்த அளவுக்கு பிரைட்டா இல்ல. இந்த 2025லயுமே வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைலா இந்த டிஸ்பிளேவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பஞ்சுகோலாவே கொடுத்துருந்துருக்கலாம். பட் சாம்சங்லாம் பார்த்தோம் அப்படின்னா 20,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியன் பிராண்டான லாவா பரவாயில்ல. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக யூனிசாக்கோட T765 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு மேல ஒரு 5G மொபைலா எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறதுனால மீடியாடெக் பக்கம் போகாம யூனிசாக் பக்கம் வந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் ஓரளவு டீசெண்டா இருக்குது. இங்க ஆன்டிடியூட் ஸ்கோர் 5 லட்சத்துக்கு மேல வருது. ஸ்கோர் எல்லாம் நல்லா தான் இருக்கு. CPU த்ரோட்டில் டெஸ்ட் இதெல்லாமே போட்டு பார்த்தா 80% மேல இதோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுது. பெருசா த்ரோட்டில் இஷ்யூ இல்ல. ஃப்ரீ ஃபயர் இதெல்லாமே லோ கிராஃபிக்ஸ்ல ஓரளவு ப்ளே பண்ணிக்க முடியுது. பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க வேண்டாம். மற்றபடி மொபைலை ஹெவியா யூஸ் பண்ணும்போது ஹெவியாலாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டா தான் இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணும்போது மொபைலில் ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. அப்படியே இதோட பேட்டரின்னு பார்த்தா வழக்கமாக கொடுக்குற 5000 mAh தான் கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் 6000, 6500, 7000 அப்படின்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க பேட்டரி கெபாசிட்டியை இன்னுமே அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இங்கே 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாக்ஸ்குள்ள நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 10 வாட்கான அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இன்னும் பெட்டராகவே 18 வாட்டா கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பேட்டரியை பெருசா யூஸ் பண்றதுக்கு இங்க விஷயம் இல்ல அப்படிங்கிறதுனால பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. லாவாவோட ஒரு பெரிய பிளஸ் இவங்களோட சாஃப்ட்வேர் தான். ஒரு கிளீனான ஸ்டாக் ஆன் ரைட் இதுலயுமே கொடுத்திருக்காங்க. இங்க ப்ளூடூத் எதுவுமே கிடையாது, ஆட்ஸ் எதுவுமே கிடையாது. அதுபோக சாஃப்ட்வேர் அப்டேட்மே இந்த செக்மெண்ட்க்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சாம்சங் தவிர வேற யாருமே இந்த செக்மெண்ட்ல OS அப்டேட் கொடுக்கறது இல்ல. ஸோ லாவா ஒரு OS அப்டேட் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே கரெக்டான டைமுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மொபைலோட பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் டாப்ல எதுவுமே கொடுக்கல. லெஃப்ட் சைடு வந்தா சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது போக 2 சிம் போட்டுக்கலாம். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணோம், ஏன்னா 5G மொபைல். அது போக இங்க பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசெண்டா இருக்கு. டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, மைக் இருக்கு, 3.5mm ஜாக்கும் இருக்கு. ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு, கீழே பவர் பட்டன் இருக்கு. பவர் பட்டன்லயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. இது போக ஃபேஸ் அன்லாக்கும் இதுல கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல பேசிக்கான IP ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. IP54 கொடுத்திருக்கிறது நல்ல விஷயம் தான். டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்டா யூஸ் ஆகும். மொபைலோட கேமரா பொறுத்தவரைக்கும் அந்த டிசைனை பார்த்தோன்னே 3 கேமரா மாதிரி தெரிஞ்சாலும் இருக்கிறது என்னவோ ஒரே ஒரு கேமரா தான். அதுவும் 13 மெகாபிக்சல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. செகண்டரியா சும்மா ஒரு டம்மியா கொடுத்திருக்காங்க. அது போக LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. இந்த கேமராவை சுத்தி லைட்டா அந்த லைனா கொடுத்திருக்கிற டிசைன் நல்லா இருக்குது. பட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா நல்லா இல்ல.
அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்கன்னா தான் ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதுலயுமே நீங்க நார்மலா போட்டோஸ் எடுக்கும்போது அதுல கிளாரிட்டி இல்ல. ஒரு சில டைம் வந்து நல்லா இருக்குது, ஒரு சில டைம் வந்து ரொம்பவே மொக்கையா தான் இந்த போட்டோஸ் வந்து இருக்குது. அதுபோக போர்ட்ரேட் ஷாட்ல எடுக்கும்போது கொஞ்சம் பெட்டரான ஷாட்ஸ் வந்து கிடைக்குது. அந்த கலர்ஸ் இதெல்லாம் ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. அதுலயுமே ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கிளியரான டீடைல்ஸ் கிடைக்காது. செல்ஃபி கேமராவுமே இங்க 5 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. பெருசா எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். வீடியோ பொறுத்தவரையிலும் பிராண்ட் பெருசா ஹைலைட் பண்ற விஷயம் என்னன்னா இதுல 4K கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான். சோ 4K 30 fps கான சப்போர்ட் வந்து ரியர் கேமராவுக்கு கொடுத்திருக்காங்க. செல்ஃபில மேக்ஸிமமா 1080 30 fps கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் 4K சப்போர்ட் கொடுத்திருந்தே என்ன பிரயோஜனம்? குவாலிட்டி நல்லா இருக்கணும் இல்லையா? இந்த செக்மெண்ட்க்கு ஓரளவு ஓகேவா இருக்கு. பெருசாலாம் எதிர்பார்ப்பு வைக்காதீங்க. கடமைக்கு நம்மளால வீடியோஸும் எடுத்துக்க முடியுது. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64, 4+128. 4+64 7500 ரூபாய்க்கும் 4+128 8000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இது போக கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 4+64க்கு 750 ரூபாய் டிஸ்கவுண்டும் 4+128க்கு 800 ரூபாய் டிஸ்கவுண்டும் கிடைக்குது. சோ அதை யூஸ் பண்ணி வாங்கும்போது 6750 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். சோ இந்த செக்மெண்ட்ல எனக்கு இந்தியன் பிராண்ட்ல இருந்து ஒரு 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் இதை சூஸ் பண்ணுங்க. டிஸ்ப்ளே ஓரளவு ஓகேவா இருக்குது. கேமரா பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டே டு டே யூசேஜ்க்கு மல்டி டாஸ்கிங்க்கு ஓகேவா இருக்கும். மற்றபடி ஒரு கிளீனான ஸ்டாக் கான்ட்ராக்ட் எக்ஸ்பீரியன்ஸோட நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா 5G மொபைல் இந்த செக்மெண்ட்ல வேணும்னா செக் பண்ணி பாருங்க.